வக்பு வாரிய சட்டத்திற்கு எதிராக நாடாளுமன்றத்தில் அதிமுக எம்பிக்கள் வாக்களித்தோம் என அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். பெண்களை இழிவுபடுத்தியும் கொச்சைப்படுத்தி பேசிய அமைச்சர் பொன்முடியை கண்டித்து திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி LIC அலுவலகம் முன்பாக அதிமுக மகளிர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை, பெண்களை இழிவுபடுத்தி கொச்சைப்படுத்தி அமைச்சர் பொன்முடி பேசுவதற்கு செந்தில் பாலாஜியின் துறையே காரணம் என்றார். மத்திய அரசு இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொண்டு வந்த வக்பு வாரிய சட்டத்தினை எதிர்த்து அதிமுக எம்பிக்கள் வாக்களித்தோம் என்றும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர் எடப்பாடியார் என்றும் அவர் அப்பொழுது கூறினார். அந்த வக்போர்டுக்கு எதிராக வாக்களித்தவர்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்ல விரும்புகின்றேன். அப்படி சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்பவர் தான் நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் சிறுபான்மையிற்கு மட்டுமல்ல, அதுபோல பெண்களுக்கும் பாதுகாப்பு இருப்பவர். அந்த பெண்களை கொச்சைப்படுத்தின் காரணமாக இவர்கள் சொன்னது போல உடனடியாக பொன்முடியை அமைச்சர் பதவியில் நீக்க வேண்டும். முன்னாள் அமைச்சர் KC வீரமணி பேசும்போது, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது. வட மாநிலங்கள் எல்லாம் தமிழகத்தை பார்த்து கேவலமாக கொச்சையாக பேசக்கூடிய அளவிற்கு ஸ்டாலின் மாடல் அரசு விளங்கிக் கொண்டிருக்கிறது என்றார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் முடிய போகுது. 5 வருஷம் ஆட்சியே முடிய போற தரவாய்க்கு வந்துட்டாங்க. ஆனா இவங்க நாங்க ஆட்சிக்கு வந்தால் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றப்படும் என்று வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றார்கள். சட்டம் ஒழுங்கு எந்த அளவில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு சண்டி சிதிக்கின்றது. மத்தியில் இருக்க வடக்காக இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் நம்ம தமிழகத்தை பார்த்து கேவலமாக கொச்சைப்படுத்தி பேசக்கூடிய நிலையில் இன்றைக்கு ஸ்டாலின் அரசு செயல்பட்டு கொண்டு ஒரு செயல்படாத ஒரு அரசு தமிழ்நாட்டிலே. ஐயா எடப்பாடி அவர்கள் சொன்ன இப்ப ஒரு பொம்மை அரசு. மாவட்ட மகளிர் அணி செயலாளர் மஞ்சுளகாந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி MLA செந்தில்குமார், முன்னாள் MLA கோபி, சம்பத்குமார் மற்றும் நகர ஒன்றிய பேரூராட்சி கழக செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.